புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி. பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. வணக்கம்மா, எங்க இருந்து வரீங்க? நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ல இருந்து வரேன் சார். அப்படியா? பேரு? சிவரஞ்சனி. என்ன படிக்கிறீங்க? என்ன பண்றீங்க? சிஏ படிச்சுட்டு இருக்கேன். எதனால பேச்சில் ஈடுபாடு? சின்ன வயசுல இருந்தே பேச்சு போட்டியில ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி அரங்கத்துல நிறைய பேர் முன்னாடி பேசணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே நல்ல ஒரு பெரிய ஆசை. அந்த பேச்சின் மூலமாக நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? நல்ல சிந்தனைகளை இந்த சமுதாயத்துக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப நல்ல விஷயம். என்ன தலைப்பு எடுத்திருக்கீங்க? தன்னம்பிக்கையும் தலைக்கணமும். மகிழ்ச்சி. ஆரம்பிக்கலாமா? முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்திற்கும் ஒரு நூலளவுதான் வித்தியாசம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்ன வித்தியாசம் என்று கேட்கும் பொழுது, தனக்கு இருந்தால் அது தன்னம்பிக்கை, பிறருக்கு இருந்தால் அது தலைக்கணம், இப்படியாகத்தான் பலரின் புரிதல் இருக்கிறது. ஆனால் உண்மையில் என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும் என்று நினைப்பதுதான் தலைக்கணம். இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய திறமைகளை நான் வெளிப்படுத்துவதையே பலரும் தலைக்கணம் என்றுதான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே தெரியாதவர்களெல்லாம் ஆணவத்துடனும் திமிருடனும் என்னிடம் கேள்வி கேட்கும் பொழுது, என்னுடைய சுய சிந்தனையின் மூலமும் திறமையின் மூலமும் ஏதோ ஒன்றை வென்ற நான் அவர்களுக்கு பதிலளிக்க ஏன் தயங்க வேண்டும்? இதை நான் செய்வேன் என்பது தன்னம்பிக்கை என்றால், இதை நான் செய்தேன் என்பது மட்டும் எப்படி தலைக்கணமாகும்? தன்னம்பிக்கை என்பது ஒருவனின் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் டெரக் ரெட்மான், இவர் ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு வீரர், உசேன் போல்ட்டுடைய மிகச்சிறந்த போட்டியாளர். ஒரு போட்டியில 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், போட்டியாளர்கள் எல்லாரும் 100 மீட்டர் தொலைவில் ஓடிட்டு இருக்காங்க. டெரக் ரெட்மான் மட்டும் எல்லாரையும் விட 50 அடி முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. ஓட்டப்பந்தயம் நடக்கும் பொழுது திடீர்னு அவர் காலில் ஒரு சுளுக்கு, அதுக்கு மேல அவரால் அதே வேகத்துல பயணிக்க முடியல. பின்னாடி வந்த எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. அவர் கூட வந்தவங்க சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு நம்மளால ஜெயிக்க முடியாது, வா போயிடலாம். ஆனா அதே இடத்துல நின்று விடாமல் தன்னம்பிக்கையோடு ஓடி எல்லை கோட்டை தாண்டிய பிறகு அவர் கீழே விழறாரு. அந்த அரங்கத்துல இருந்த மக்கள் அந்த போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு உட்கார்ந்திருந்த இடத்துல என்ன கை தட்டினாங்க. ஆனால் முயற்சி செய்து தன்னம்பிக்கையோடு எல்லைக்கோட்டை தாண்டி விழுந்த இவருக்கு எழுந்திருச்சுன்னு கை தட்டினாங்க. ஆக விடியும் என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு, உனக்கு தான் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். விழும் என்று நினைத்து விட்டால் மரத்திற்கு வேறிருந்தும் பலன் இல்லை. அதே மாதிரி முடியும் என்று நினைத்து விட்டால் மூச்சிருக்கும் வரை நமக்கு எந்த கவலையுமே இல்லை. நாளைய உலகின் நாயகன் நீதான் அப்படின்னு 4 பேர் சொல்லுவான். அந்த மாயையை மட்டும் நம்பி ஏமாந்து விடாதே. நீ செல்ல போவது முள் கொண்ட பாதை என்று தெரிந்தால் கூட முயன்று இறங்கி நடந்து விடு, ஆனால் ஒருபோதும் பின்வாங்காதே. ஏனென்றால் நதிகள் எல்லாம் பள்ளத்தை பார்த்து பயப்படுவதில்லை. ஏன், அந்த பள்ளத்தை நிரப்பிய பிறகும் கூட அவை நின்று விடுவதில்லை, ஓடிக்கொண்டேதான் இருக்கும். தவறி விழுந்தால் கூட மரணம்தான்னு தெரிஞ்ச பிறகும்தான் கிணத்துக்கு மேல இருக்க மரத்தோட கிளையில பல பறவைகள் கூடு கட்டி கொண்டிருக்கும். தலைக்கணம் என்பது வேறொன்றும் இல்லை, தோல்விக்கான திறவுகோல், அவ்வளவுதான். தலைக்கணத்தை தவிர்த்து விடுங்கள்னு சொல்றாங்க. ஏனென்றால் கயிறு அருந்த பிறகுதான் பட்டத்திற்கு தெரியும் அந்த உயரம் தனக்கானது அல்ல என்று. வரலாற்றின் போராட்டத்தை வென்றவர்களுக்கும் போராட்டத்தில் தோற்றவர்களுக்கும், ஏன் போராட்டத்தில் போராடி பார்த்தவர்களுக்கு கூட வரலாற்று பக்கங்களில் இடம் இருக்கின்றது. ஆனால் வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் விமர்சித்தவர்களுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. ஆக தன்னம்பிக்கையுடனும் தன்னடக்கத்துடனும் வாழ்ந்த எவருமே வரலாற்றில் வீழ்ந்ததில்லை. தன்னம்பிக்கை தலைமை ஏற்கும், தலைக்கணம் உன்னை வீழ்த்தும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடுமையா எங்களை விமர்சிச்சீங்க போல தெரியுது. வேடிக்கை பார்த்தவர்களுக்கு வரலாற்றில் இடமே இல்லை. நல்லா இருந்தது, நல்லா பேசுனீங்க. நீங்க பேசும்போது பர்சனலா பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. உண்மையா அது? ஆமா சார். அப்படியா? உங்க பர்சனலா இருக்கக்கூடிய அனுபவத்தை ஒரு தலைப்பு கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறீங்க. இது ஒரு நல்ல தகுதி. ஆக்சுவலாக ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசுகிறீங்க. ஏன்னா அது முக்கியமான விஷயம். தொடர்ந்து இதை மெயின்டைன் பண்ணுங்க. சென்னை ராயபுரத்துலேருந்து வரேன் மேம். பேருங்க? என் பேர் திவ்யஸ்ரீ. திவ்யஸ்ரீ, என்ன டாபிக் எடுத்திருக்கீங்க? கடவுளை கண்டால் அந்த டாபிக் எடுத்து. நிறைய பேர் கடவுளை கண்டால் எடுத்திருக்கிறாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேம். நிச்சயமா அது அப்படி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. இது போட்டி, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுளை கண்டால். இத்தலைப்பை கேட்டவுடன் என் நெஞ்சத்தில் தோன்றிய ஒரு கருத்தை நான் கூற விரும்புகிறேன். அதாவது, பொதுவாகவே பெண் பிள்ளைகள் உள்ள வீட்டில் பெண் பொம்மைகள் இருப்பது
நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை அந்த குழந்தையிடமிருந்து தன் உயிரினும் மேலாக கருதிய அந்த பொம்மை பறிக்கப்பட்டு, கை கால்கள் முறுக்கப்பட்டு, முகம் யாவும் சிதைக்கப்பட்டு, கண்கள் பிடுங்கப்பட்டு, உடல் யாவும் சிதைக்கப்பட்டு, முதுகெலும்பு உடைக்கப்பட்டு, அந்த குழந்தையிடமே மீண்டும் அந்த பொம்மை கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தையின் நெஞ்சம் எத்தனை இன்னல்களுக்கு உண்டாகும் என்று எப்போதாவது சிந்தித்துள்ளீர்களா? நான் கூறிய தலைப்பிற்கும் நான் கூறும் கருத்திற்கும் என்ன சம்பந்தமும் கிடையாதே என்று சிந்திக்க வேண்டாம் நடுவர் அவர்களே. ஏனென்றால் அந்த குழந்தையை பாதிக்கப்பட்ட பெண்களின் பெற்றோர்களாக நான் உருவகம் செய்கிறேன். வெறும் ஒரு கற்பனையான கருத்தாக கூறும் பொழுதே இந்த செய்தியானது மிகவும் நெஞ்சத்தை வலியுறுத்துகிறது. அது மட்டுமின்றி கண்களில் வெள்ளத்தை பெருக்க வைக்கின்றது. அப்படி என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வைத்த ஒரு வழக்கான கொல்கத்தா வழக்கில் ஒரு பெண் மருத்துவருக்கு இத்தகைய வலிகள் கொடுக்கப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் ஒரு ஆணால் அந்த பெண் கொலை செய்யப்படுகிறாள் என்றால் கடவுளை பார்த்து நான் கேட்பது, ஆணுக்கு பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று வலிமையை கொடுத்தாயே, ஆனால் அந்த பெண்ணை நீதான் மதித்து நடக்க வேண்டும் என்ற பொது அறிவை ஏன் நீ கொடுக்க மறந்தாய் என்ற கேள்வியை நான் கேட்பேன். அடுத்ததாக, ஒரு குழந்தையை தெருநாய்கள் கடித்து விட்டது என்பதற்காக ஒட்டுமொத்த தெருநாய்களையும் டெல்லியில் தூக்கிலிட வேண்டும் என்று நம்முடைய மனித சமுதாயம் ஒரு ஆணையை இட்டது. ஆனால் நிர்பயாவின் வழக்கில் தொடங்கி எத்தனையோ பெண்களுக்கு இத்தகைய அநீதிகள் இழக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக, அந்த அநீதிகளுக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டம் இயற்றப்படவில்லை என்றால் அத்தகைய கடுமையான சட்டங்களை இயற்றும் வல்லமையை எங்களுக்கு கொடுங்கள் என்று கடவுளை பார்த்து நான் கேட்பேன். அடுத்ததாக, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத செருக்கு படைத்தவளாக ஒரு பெண்ணானவள் திகழ வேண்டும் என்று என் ஐயன் பாரதி கூறினார் அல்லவா? அவ்வாறு இங்கு புதுமை பெண்கள் இந்த மண்ணில் தோன்ற தொடங்கிவிட்டனர். ஆனால் அந்த புதுமை பெண்களை நாம் பாதுகாக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக தானே உள்ளது. ஒரு பெண்ணானவள் இத்தகைய கட்டுப்பாட்டுகளுக்கு உட்பட்டுதான் தன் வாழ்க்கையை இயக்க வேண்டும் என்று கூறும் இந்த சமூகம் ஆண்களுக்கு ஏன் கட்டுப்பாடுகளை விதிக்கவில்லை? அது மட்டுமின்றி ஒரு ஆணானவள் பெண்ணை மதித்து நடக்க வேண்டும் என்ற ஒழுக்க நெறியை ஏன் அவர்களுக்கு அறிவுறுத்தவில்லை என்ற கேள்வியோடு கடவுளை நான் பார்ப்பேனா என்று தெரியாது. ஆனால் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருக்கும் கடவுளை பார்த்து கேட்பது, பெண்களை சக மனிதர்களாக மதித்து அவர்களுக்கு கருணையை வழங்குங்கள் என்ற கருத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். பொதுவாக நீங்கள் கடவுளை பார்த்து கேட்குறது இந்த முறை எல்லாமே பெண்கள் சார்பாக கேட்டிருக்கிறீங்க இல்லையா? நல்ல விஷயம். நீங்கள் இரண்டு விஷயம் நீங்கள் சொன்னீங்க. ஒன்று, தெருநாய்களுக்கு எதிராக மனித ஆணையம் ஒன்று சொன்னீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அப்படின்னா அதுக்கு எதிரான சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்களா? அந்த இடம் கொஞ்சம் தவறான இடமா இருந்தது. என்ன காரணம்னு சொல்கிறேனே, அது ஒரு பெண்ணை ஒரு ஆண் இவ்வளவு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கும் தெருநாய்க்கும் நீங்கள் சேர்த்தது இருக்குது இல்லையா? அது எப்படி இருக்குதுன்னா, ஆண்களை கொஞ்சம் தவறாக நீங்கள் சித்தரிக்கிறீங்களோ, ஒட்டு மொத்தமாக ஆண்கள் எல்லோருமே தவறு அப்படின்னு சொல்கிறீங்களோன்னு ஒரு இடம் வருது. நம்ம பாலின சமத்துவம் பேசும் பொழுது ஆண்களினுடைய பார்வையிலிருந்து இல்லை, பெண்களினுடைய பார்வையிலிருந்து பேசும் பொழுது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து உங்களுடைய பேச்சில் எனக்கு இருந்த ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்களை ஒட்டுமொத்தமாக ஆண்களை நீங்கள் நிராகரிக்கிற மாதிரி அவர்கள் தான் அது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்ன ஒன்று. ஏன்னா கடவுள்கிட்ட நீங்கள் அதை தான் கேட்குறீங்க, ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு புத்தியை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா ஆண்களும் அப்படி இல்லை இல்லையா? அதனால் எனக்கு அந்த தெருநாய் அப்படிங்கிறது கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. தெருநாய்களுக்கு கடிக்கப்பட்டுடுச்சுன்னு உடனே சட்டம் இயற்றாங்கல்ல, அந்த மாதிரி உடனடியாக ஒரு கடுமையான சட்டம் பெண்களுக்கு வன்கொடுமைகள் ஏற்படும் போது இயற்றப்படவில்லையேன்னு ஒரு மனக்கசப்பை தான் நான் கடவுள்கிட்ட சொல்கிறேன். புரியுது. ஆனால் சட்டங்கள் இருக்குது, சட்டங்களுக்கு எந்த குறைவுமே இல்லை.
நமக்கு வந்து பெண் வன்புணர்வுக்கு எதிராக, பெண்கள் ஈவ் டீசிங்க்கு எதிராக மிக கடுமையான சட்டங்கள் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்குது. அது செயல்படுத்துகிறோம் இல்லை அதெல்லாம் இரண்டாவது. ஆனால் சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்கள் பாவம். இல்லை, நல்லா பேசுனீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது உங்களுடைய பேச்சு. ஒரு மாதிரி நம்பிக்கையாக பேசுகிறீங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்க. கருத்துக்கள் இன்னும் தெளிவாகவும் கான்ஃபிடெண்ட்டாகவும் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இறுதியாக நீங்கள் சொல்லி முடிக்கும்போது பெண்களுக்கு வந்து கருணையை வழங்குங்கள் அப்படின்னு சொன்னீங்க. கருணை வேண்டவே வேண்டாம், மரியாதையை கொடுங்க, அவ்வளோதான். கருணையெல்லாம் யாருமே வழங்க வேண்டாம், மரியாதை கொடுத்தா போதுமானது. வணக்கம். வணக்கம். பேர் என்னங்க? டி எஃபினா மேரி. எங்கேருந்து வரீங்க? விருதாச்சலம். என்ன தலைப்பில் பேசுகிறீங்க? தலைவனுக்கு அழகு. எதனால் அந்த தலைப்பு? ரொம்ப தேவைப்படக்கூடிய தலைப்பு, மற்றவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. வணக்கம். ஒரு காட்டிலே ஒருபுறம் ஒரு சிங்க கூட்டம், மறுபுறம் கழுதை கூட்டம். கழுதை கூட்டத்திற்கு சிங்கம் தலைமை தாங்குகிறது, சிங்க கூட்டத்திற்கு கழுதை தலைமை தாங்குகிறது. இதிலே எது வெற்றி பெறும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? நிச்சயமாக அந்த கழுதை கூட்டம் தான். காரணம், அந்த கழுதை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது ஒரு சிங்கம். ஒரு கூட்டத்தினுடைய தலைவனினுடைய பண்பு எதுவாக இருக்கிறதோ அதுதான் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தினுடைய பண்பாகவே மாறுகிறது. எனில் ஒரு தனி மனிதனினுடைய பண்பு, தலைமை பண்பு துளிர்விடும் முதல் இடம் அவனுடைய குடும்பம்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் புறநானூற்றினுடைய பார்வையிலே தான் ஈட்டிய செல்வத்தை தன் குடும்பத்தோடு மட்டுமல்லாமல் வறியவர்களுக்கும் வாரி வழங்கி கொண்டாடக்கூடிய அந்த ஈதல் பண்புதான் ஒரு குடும்ப தலைவனுக்கான சிறந்த அழகு. அடுத்ததாக, வகுப்பறையிலே நட்போடு தனது தோழர்களையும் நல் வழியில் வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பண்புதான் ஒரு வகுப்பறை தலைவனுக்கு அழகு. போர் படையை பொறுத்தமட்டில் தன்னுடைய படையை பின்னிறுத்தி தன்னை முன்னிறுத்தி தன்னுடைய புறமுதுகை காட்டாமல் முன்னே சென்று வெற்றி வாகை சூடக்கூடிய அந்த வீர பண்புதான் ஒரு படை தலைவனுக்கு அழகு. அப்படியெனில் ஒரு அரசியல் தலைவனுக்கு எது அழகு? 1977ஆம் ஆண்டு ஆட்டுக்கார அலமேலி என்ற திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவுக்காக அந்த படத்திலே நடிக்க வைக்கப்பட்ட அந்த ஆட்டினை சாலை ஓரமாக தமிழகம் முழுவதுமாக கொண்டு செல்லுகிறார்கள். அந்த ஆட்டை காண்பதற்காக மக்கள் ஆரவாரத்தோடு சென்று பின்பு காயமடைந்து வீடு திரும்புகிறார்கள். இது குறித்து கவி அப்துல் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிடுகையில் கூறுகிறார், ஆடு என்னவோ கம்பீரமாக தான் நின்று கொண்டிருக்கிறது, ஆனால் பாவம் இந்த மக்கள் தான் மந்தைகளாய் மாறி போயின என்று. இது வெறும் ஆட்டை பற்றிய கவிதை அல்ல, நம் நாட்டை பற்றிய கவிதை. ஒரு அரசியல் தலைவனுக்கு எது அழகு என்றால் அது அவன் திரையில் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஆரவாரத்தில் அல்ல, களத்தில் அவன் காட்டக்கூடிய பொறுப்புணர்வில் இருக்கிறது. தன்னுடைய மக்களை எல்லாம் பாதுகாப்பாக கண்ணியமாக கொண்டு செல்லும் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதை உணர்ந்து செயல்படுவதுதான் ஒரு சிறந்த அரசியல் தலைவனுக்கு அழகு. ஒரு நாட்டினுடைய தலைவனுக்கு எது அழகு? தன்னுடைய மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சாதி சமய வேறுபாடற்ற ஒரு சமத்துவமான கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் என அனைத்திலும் அவர்களை மேம்படுத்தி எல்லா வகையிலும் லஞ்சம் ஊழலற்ற ஒரு மேம்பட்ட நாட்டை உருவாக்குவதுதான் ஒரு நாட்டினுடைய தலைவனுக்கு அழகு. இதுவன்றி காந்தியடிகள் கூறக்கூடிய அகிம்சையை பின்பற்றுவது ஒரு தலைவனுக்கு அழகு. பெரியார் கூறக்கூடிய சமூக நீதியை பின்பற்றுவது ஒரு தலைவனுக்கு அழகு. அம்பேத்கர் கூறக்கூடிய சமத்துவத்தை நிலைநாட்டுவது ஒரு தலைவனுக்கு அழகு. கக்கனை போல் எளிமையாக வாழுவது ஒரு தலைவனுக்கு அழகு. நம்முடைய அண்ணா கூறக்கூடிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என அனைத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவது ஒரு தலைவனுக்கு அழகு. நம்முடைய கிருஷ்ணர் கூறக்கூடிய தர்மத்தை கடைபிடிப்பது, இயேசு கூறிய அகிம்சையையும் அன்பையும் போதிப்பது, நம்முடைய நபிகள் நாயகம் கூறிய உண்மையை நிலைநாட்டுவது என இவை அனைத்துமே ஒரு தலைவனுக்கான அழகுதான். ஒட்டு மொத்தத்திலே ஒரு தலைவனுக்கான அழகு என்பது அதிகாரத்திலே இல்ல, அறத்தில் இருக்கிறது. நன்றி. எஃபினா மேரி, எனக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் பேசினது. குறிப்பாக அந்த ஆட்டுக்கார அலமேலு உதாரணம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது, பொருத்தமாக இருந்தது. மட்டுமில்ல, எனக்கு ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தலைவன் அப்படின்னு சொன்னால் அரசியல் தலைவர்கள், நாட்டினுடைய தலைவர்கள்
அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடும்பத் தலைவன்ல இருந்து வந்து தொடங்குறது தொடங்கினது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ளோ நல்லா இருந்தது. சில இடங்களில் மட்டும் நீங்கள் ழா பொதுவாக எல்லாருக்கும் வராது, உங்களுக்கு அது நல்லா வருது. ரே பிரச்சனை தான் இருக்குது. பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பயிற்சி. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. பேர்? சி அசிகா. சொந்த ஊர் மதுரை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் படிச்சுட்டு இருக்கேங்க. முதலாம் ஆண்டு. பேச்சில் எப்படி ஈடுபாடு? சிறு வயதிலிருந்தே அதிகமான பேச்சு போட்டியில் கலந்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருடங்களாக அப்படியே விட்டுட்டு திரும்பியும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அதனால் தமிழ் மீது ரொம்ப ஆர்வம். என்னுடைய தமிழ் ஆசிரியர் தான் என்னுடைய பெரிய ஒரு உதாரணமே. அவங்க தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றினாங்க. அதுக்கப்புறம் இங்கே வெளியே அதிகமாக பேச ஆரம்பித்தேன். இப்பொழுது நிறைய புத்தகங்கள் வாசிக்க தொடங்கினேன். இப்போ ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன். கலந்துக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மதுரை டோனுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. அதனால் தூய தமிழில் பேசணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். சில நேரத்தில் அந்த ஃபோக்கியான அந்த உச்சரிப்புகள் இருக்குல்ல, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதை தவிர்த்து பேசணும்னு முயற்சி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் செந்தமிழில் பேசும்போது சில இடங்களில் உதாரணங்கள் சொல்லும்போதோ உரையாடலை நீங்கள் விவரிக்கும் போதோ மதுரை தமிழுக்கு போகிறது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அதெல்லாம் கட்டுப்படுத்திக்காதீங்க, சரியா? பழமையான பண்பாடுகள். என்ன பண்பாடு? மதுரையுடைய பிரச்சனை எனக்குமே ரொம்ப நாளாக வராமல் இருந்தது தான். பழமையான பண்பாடுகள். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பழமையான பண்பாடுகள். பண்பாடுகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரோட மனதிலையும் தோன்றுவது திருவிழாக்கள் தான். அதுவும் சங்க காலத்துல சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள எங்களோட சித்திரை திருவிழா. எங்க மதுரை மாவட்டத்துல கொண்டாடப்படுகின்ற அந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு மக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி மகிழ்ந்து ஒற்றுமையாக அந்த திருவிழாவை கொண்டாடுவோம். அது மட்டுமா நம்மளுடைய பண்பாட்டு திருவிழா அப்படின்னா அப்படியே இல்லை. கார்த்திகை தீபம், பொங்கல், தீபாவளி, மாசி மகம், இன்னும் ஏகப்பட்ட நம்மளுடைய பழமையான பண்பாட்டு திருவிழாக்கள் இருக்கின்றன. அதுபோக இன்னும் முக்கியமான ஒரு பண்பாட்டு சிறப்பு கூறு நம்மளுடைய விருந்தோம்பல். இந்த திருவிழாக்கள் முடிந்து வருவார்கள், எல்லாருடைய வீட்டிலுமே முன்னாடி நின்று கொண்டு சாப்பிட்டு போங்கன்ற அனைத்து குரல்களும் கூப்பிடும். அந்த பழக்கம் இன்னமும் நம்மளுடைய பண்பாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, கடைபிடித்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்மளுடைய மன்னர்கள் கூட விருந்தினர்களை 7 அடி சென்றுதான் வழி அனுப்பி வைப்பார்கள். அது நம்மளுடைய பண்பாடு. பண்பாடு என்றால் என்ன? நம்மளுடைய திருவிழாக்களை கொண்டாடுவதோ இது மட்டுமா பண்பாடு அப்படி என்று சிந்தித்து பார்த்தால், இப்பொழுது ஒரு பொங்கல் பண்டிகை என்றால் அனைவரும் நம்முடைய சொந்த ஊருக்கு சென்று வேட்டி சட்டையை அணிந்து கொண்டு இதை சேலையை அணிவது, இதை பூக்களை அணிவது, இப்பொழுது சுபகாரியங்கள் என்றால் வாழை மரத்தை கட்டுவது, வாழை இலை போடுவது, இது மட்டுமா நம்மளுடைய பண்பாடு? இதை மட்டுமா நாம் கடைபிடிக்கின்றோம் என்றால் கிடையாது. பண்பாடு என்பது புற வாழ்க்கையை சார்ந்தது மட்டுமல்ல. பண்பாடு என்பது அகம் சார்ந்தது. அகம் என்றால் என்ன? அறம். ஒரு மனிதனுடைய அறம் சார்ந்தது. மனத்துக்கண் மாசில்லாதல் அனைத்திறனின் ஆகுல நீரப்பெற என்கின்றார் திருவள்ளுவர். மனிதன் தூய்மையாக இருக்க வேண்டும், அதுவே ஒரு உண்மையான அறம். அப்படியாக இருக்கையில் ஒரு நாள் ஒரு ஊர்களுக்கு சரியான சண்டை. அப்பொழுது 2 ஊருக்கும் இடையில் ஒருவன் ஒரு கடையை வைத்து ஒரு வயதான ஒருவர் இருக்கின்றார். அப்பொழுது ஒரு மாலை நேரம் அங்கிட்டிருந்து ஒரு பெரியவர் வராரு. அவர் திடீர்னு மயங்கி விழுகிறாரு. உடனே இவர் ஓடி போய் அவரை தூக்குறாரு. வேற எந்த ஊர் மக்களும் அவரை தூக்கல. ஏன்னு கேட்குறாரு. ஏன்னா அதான் சண்டைக்கார ஊராச்சே, அப்பயே போய் அவர் போய் தூக்குவாரு. ஆனா இவர் ரொம்ப மனசு பக்குவமானவர். அதனால எல்லாரையும் நல்லா உபசரிக்கிற எண்ணம் உடையவர். இவர் போய் உடனடியாக அவரை தூக்கி அவரை காப்பாத்துறாரு. அப்போ அவரை உட்கார வச்சு, ஐயா தண்ணி குடிக்கிறியா, அந்த ஒரு வார்த்தை தண்ணி குடிக்கிறாயா அப்படின்னு கேட்ட உடனே அவரோட மனசு தழிஞ்சிருச்சு. அடுத்த நாள் அந்த பெரியவர் அவர் வழி அனுப்பி அந்த பெரியவர் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார். அடுத்த நாள் அந்த கடை ரொம்ப சேதாரமாக இருந்தது. அதை எண்ணி அந்த பெரியவர் அதை சீர் செஞ்சு கொடுக்கிறார். உடனே அந்த ஊருக்காரங்களாம் கேட்குறாங்க, எப்படி நீ அவங்களுக்கு போய் சீர் செஞ்சு கொடுக்குறான், அவன் சண்டைக்கார ஊராச்சே, அவனுக்கு போய் நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு அவங்க சண்டைக்கு வர அவர் சொல்றாரு, நம்மளுடைய பண்பாடு அப்படின்னா ஒரு வீடோ காசோ பொருளை மட்டுமே சார்ந்ததல்ல, பண்பாடு என்பது நடத்தையை சார்ந்தது அப்படின்றாரு. அதைத்தான் நானும் சொல்ல விரும்புகிறேன்.
பண்பாடு என்பது நம்மளுடைய ஆடை நாகரிகமோ இல்லை நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமோ இல்லை நம்மளுடைய பண்பாடு திருவிழாவை நம்ம கடைப்பிடிச்சு டெய்லி கொண்டாடுறோமே அப்படின்றது மட்டும் கிடையாது. நம்மளுடைய பண்பாடு என்பது ஒரு மனிதனுடைய நடத்தையை சார்ந்தது, அவருடைய ஒழுக்கத்தை சார்ந்தது. ஒரு மனிதன் இப்படி தான் வரையறுக்கப்பட வேண்டும் என்பதை சார்ந்தது தான் நம்முடைய பழமையான பண்பாடு என்று கூறி, அந்த பழமையான பண்பாட்டை, அந்த அறம் சார்ந்த பழமையான பண்பாட்டை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசுனீங்க. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பண்பாடுங்கிறது நம்ம நடவடிக்கையும் மனசும் சார்ந்ததுன்றது இல்லையா, அது ஒரு ரொம்ப ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். பண்பாடுங்கிறது நம்ம ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, ஆட்டிடியூடும் தான், நடவடிக்கையும் தான் அப்படின்றது நம்ம ஒரு தோப்பரமசம் நிறையா படிச்சிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் பிடிப்படும். பொதுவாக நம்ம ஒரு பட்டிமன்றத்துக்காக தயாரிக்கிறது, நம்ம ஒரு பேச்சு போட்டிக்காக தயார் பண்ணுறதுக்காக படிக்கிறதுன்றது ஒரு ஆழ்ந்த படிப்பாக இருக்காது. நீங்கள் ஒரு தமிழ் மாணவியும் கூட உங்கள் தமிழாசிரியர்கள் உங்களை வந்து மெருகேற்றிட்டு இருக்காங்கும் போது நீங்களே தேடி படிங்க. அப்படி படிக்கிறது வந்து பல விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் அந்த தோ பரமசிவம் அவர்கள் எழுதிய பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது, அது கண்டிப்பாக படிங்க. பண்பாடுனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு, தமிழ் பண்பாடுனா என்ன அப்படிங்கிறது, மேஜரான விஷயம் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. அதாவது குறிப்பாக அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பண்படுத்துகிற பழக்க வழக்கங்கள் தான் பண்பாடு இல்லையா. அதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே கொண்டு வந்துடும். இப்போ குறிப்பாக வழிபாடு நம்ம திருவிழா வழிபாடு, உணவு உபசரிப்பு, இதை மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக சங்க இலக்கிய பாடல்களில் ஏராளமான குறிப்புகள் இருக்குது, ரொம்ப நுட்பமான குறிப்புகள். ஒரு காதலியை ஒரு காதலன் வர்ணிக்கும் போது கூட ஏன்னா எப்படி வர்ணிக்கிறேன் அப்படின்னா, நினைத்த செயலை செய்து முடித்தது போல இனிமையானவள் இவள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. இந்த குறிப்பு என்ன தருது அப்படின்னா, நினைச்சதை செய்கிறதுல தமிழர்கள் அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்காங்க, நினைச்சதை செஞ்சு முடிக்கிறதுல அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்குங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. அப்போது இதுதான் பண்பாட்டினுடைய நுட்பமான பகுதி. ஒரு விஷயத்தை நினச்சி செஞ்சு முடிக்கிறதுல உறுதியாக இருந்திருக்கக்கூடியது ஒரு தமிழ் பண்பாடு. இதுவும் பண்பாட்டில் வரும். நம்ம பொதுவான எல்லாரும் பேசுகிற ஒரு இருக்கு இல்லையா, உபசரிப்பு, வாழையில போடுவாங்க, இந்த அதையே நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. நிறைய ஆழ்ந்த சார் சொன்ன மாதிரி ஆழ்ந்த வாசிப்புங்கிறது பேச்சுக்காக இல்லாமல் ஆழ்ந்த வாசிப்பு உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தகவல்களை தரும். நல்லா பேசுனீங்க, முயற்சி பண்ணுங்க. உங்கள் பேருமா? மோனிஷாங்க. மோனிஷா, என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். என்ன தலைப்பு? கடவுளை கண்டால். நல்ல தலைப்பு, டென்ஷன் இல்லாமல் பேசுங்க, கூலா. அனைவருக்கும் வணக்கம். கடவுளை கண்டால் காண விழைவதை விட கேட்க விழைகிறேன் கேள்விகள் சில. கடவுளே, நீதான் இந்த உலகத்தை படைத்தாய் என்கிறார்கள். அப்படி இருக்கையில் இந்த மனிதரினுடைய மனதிற்குள் இந்த சாதி பேதத்தை ஏனப்பா புகுத்தினாய்? தனி மனிதரினுடைய சிந்தனையில் சுயநலத்தை ஏனப்பா புகுத்தினாய்? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் அவளும் இனியுண்டோ என்ற வசனம் இன்றைக்கு மனிதரை நோக வைத்து பார்ப்பதே மனிதன் என்று ஆகிவிட்டது. இந்த மக்களை எல்லாம் படைத்த நீயே சோதனை என்ற பெயரில் நல்லோரை வேதனைப்பட செய்து தீயோருக்கு தண்டனைகள் தருவதில் தாமதமாக்கி வழங்குகிறாயே, இது என்ன நியாயம்? எல்லாம் அவன் செயல் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து எல்லாம் உன் வினையினுடைய பாவ புண்ணிய செயல் என்று கூறுகிறார்கள். இது எல்லாம் நியாயமா? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அடித்திடுவோம் என்றான் பாரதி. அந்த பாரதி பிறந்த இந்த ஒரு திருநாட்டில், விழுப்புரம் மாவட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 5 வயது சிறுவன் பசியால் இறந்திருக்கிறான். அப்படி இருக்கையில் அவனுடைய மரணமும் பாவ புண்ணிய கணக்கில் சேருமா என்ன? உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்பார்கள். அதை கூறியவர் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். அந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய பார்வையில் எந்த ஒரு பொருளையாவது எந்த ஒரு உதவியாவது செய்து கல்வியை பெற வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கையில் இன்றைக்கு நிலை அப்படியா இருக்கிறது? ஒரு கல்வியை பெறுவதற்கு பல ஆண்டு காலம் உழைக்கிறோம், ஆனால் நமக்கு பிடித்த கல்வியை நம்மால் தேர்வு செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு துறைக்கும், அதாவது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை பகுத்து வழிபடுகின்ற மரபு நம்மிடையே இருக்கிறது.
கல்விக்கும் ஒரு கடவுளை வைத்திருக்கிறோம். ஆனால் கல்வி தகுதி உடைய ஒரு நபருக்கு அந்த கல்வி எளிதாக அந்த கடவுள் வழங்குவது கிடையாது. எல்லா பொருளையும் கேட்டுதான் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை படைத்த இறைவனே அழிந்து போகட்டும் என்று வள்ளுவன் கூறுகிறார். இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். கேட்டுதான் எல்லா பொருளையும் நாம் பெற வேண்டுமாயின் இந்த உலகம் அழிந்து போகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நல்லா பேசுனீங்கம்மா. இந்த கருத்தெல்லாம் உங்களுடைய கருத்தா? எப்படி இந்த கருத்துக்கு வந்தடைந்தீங்க? ஏன்னா பொதுவாக தெய்வத்தை நிந்திக்கக்கூடாது, கடவுளை எதிர்த்து பேசக்கூடாது அப்படிலாம் இருக்கும் இல்லையா? எப்படி உங்களுக்கு இந்த துணிச்சல், கடவுள் இப்படி எதுவுமே செய்யலைன்னா எதுக்கு அந்த கடவுள் அப்படிங்கிற கேட்குற துணிச்சல் எப்படி வந்தது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே கடவுள் அப்படின்றவர் ஏதோ ஒரு உருவத்திலேயோ ஒரு மதத்திலேயோ உள்ளடக்கினவர் இல்லை. அவர் யாரோ ஒரு இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. ஆனால் அது இன்னார் கடவுள் இன்னாரோடைய இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது நான் எங்கள் வீட்டிலையே நான் அதை எதிர்த்து பேசினேன் அப்படின்னா எனக்கு அங்கே எதிர்ப்பு தான் தெரியும். எங்கள் வீட்டில் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஃபஸ்ட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீடை மாற்றினாதான் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு மாறா இந்த உலகத்தை மாற்றிட்டு நான் பாருங்கம்மா இந்த உலகத்தையே மாற்றிட்டு ஆனால் உங்களை மாற்ற முடியலையே, நீங்களாச்சும் மாறுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எனக்கு அது ஒரு ஆசை. அதனால் இந்த தலைப்பு எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு முதல்ல தெரிந்தது அந்த கடவுளை கண்டால் அப்படின்ற தலைப்பு தான். அதனால் தெரிஞ்சது. நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப தெளிவாகவும் இருக்கீங்க. நாணய நாத்திகன்னு ஒரு புத்தகம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? அது படிங்க கண்டிப்பாக. அந்த புத்தகத்தை வாங்கி, ரொம்ப கம்மியான 50 ரூபா தான் நினைக்கிறேன் அந்த புக்கு. பகத்சிங் எழுதின புக்கு. நீங்கள் பேசினதில் உள்ள கண்டென்ட் தான் அதில் இருக்குது. எனக்கு நீங்கள் பேச நான் என்னோட ஒரு 19-20 வயசில் நான் நாணய நாத்திகன் புக் படித்த அந்த நினைவு தான் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அந்த கண்டென்ட் தான் நீங்கள் பேசுனீங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. எதுக்கும் அந்த புக்கை ஒரு வாட்டி படிங்க, இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நல்லா பேசுனீங்க. எனக்கு நீங்கள் ரொம்ப பர்சனலாக பேசின மாதிரி இருந்தது, மனதில் இருந்து பேசின மாதிரி இருந்தது. மேடைக்காக இல்லாமல் சில விஷயங்கள் நிஜமாகவே நான் அவர் முன்னாடி நின்னார்னா நான் இதையெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொன்னதும், முடிக்கும்போது திருவள்ளுவரோட நீங்கள் அந்த குரல் ரொம்ப முக்கியமான ஒரு குரல், ஜெகத்தினை அழிப்போம் மாதிரியான ஒரு குரல் தான் அதுவும். அதோடு நீங்கள் முடித்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக பேசுனீங்க. நீங்கள் பேசுனது, இங்கே வச்ச கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப நியாயமான தீர்க்கமான கேள்வி. ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் கடவுள்கிட்ட பதில் இருக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இது எதுவுமே அவர் உருவாக்குன பிரச்சனைகளே கிடையாது. இது எல்லாமே நம்ம உருவாக்கின பிரச்சனைகள். நம்ம உருவாக்கின பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம கடவுள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய இதே இல்லை. ஏன்னா நீங்கள் அது இப்போ சொன்ன மாதிரி இந்த பகத்சிங் புத்தகத்தை படிச்சிங்கன்னா, அது தொடர்பான மற்ற புத்தகங்களை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடவுளுங்கிறது ஒரு கான்செப்ட். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை இன்னும் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு கிளாரிட்டியோட நிறைய படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுடைய சிந்தனையும் தெளிவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது இன்னும் கூர்மை டைம்னா நிறைய வாசிக்கணும் நீங்கள். அடுத்த வாரம் தலைவனுக்கு அழகு என்பது அறத்தின் வழி நடத்தல். ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் பேசினதும், நீங்கள் எடுத்து வச்ச விஷயங்களும். இது நவீனம் என்பதே பலருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கிறது. நாட்டினில் விடுதலை வேண்டும் என்று போராடியவர். நான் உன்கிட்ட போயெல்லாம் பேச மாட்டேன், ஏன்னா நீ கடவுள்ல கண்டுபிடிச்சிருவேன். இந்த அறிவுக்கு அதெல்லாம் தாண்டிடுங்க நீங்கள். மனிதர்கள் அவங்களோட 6வது அறிவை வச்சு என்னென்ன பண்றாங்க. தடுப்பூசி போடவில்லை, ஆனால் தடியடி மட்டும் தாராளமாக கொடுக்கப்படுகின்றன. சிந்தனைகளை மட்டும் மனசை உருவாக்கிட்டு நின்று மனசுல இருந்து பேசுனீங்கன்னா இதை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். புது யுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி. பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர்.